ப்ளவுஸுக்கு பெல்ட் எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேக் பீஸும் ஃப்ரண்ட் பீஸும் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதுதான் வந்து பேக் பீஸு. பேக் பீஸ் எப்படி கட் பண்ணுறதுங்கிறத நம்ம ஆல்ரெடி வந்து வீடியோ வந்து போட்டிருக்கோம். ஃப்ரண்ட்டும் எப்படி கட் பண்ணுறதுங்கிறதும் நம்ம சேனலில் வீடியோ இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ரெண்டு பீஸும் வந்து இப்போ ஒரே போல் போட்டு எடுத்துக்கணும். இதை எப்படி போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு அட்காட் இருக்கும், அந்த அட்காட்டும் இந்த அட்காட்டும் அப்படி ஈக்குவலாக இருக்கிறது மாதிரி சேமாக வந்து இதை போட்டுக்கோங்க. அதே போல் ரெண்டு ஷோல்டரும் பார்த்திங்கன்னா ஈக்குவலாக இருக்கிறது மாதிரி நம்ம போட்டுக்கணும். இந்த பொசிஷனில் பார்த்திங்கன்னா நம்ம கிளாத்தை வந்து போட்டுக்கணும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம முன்குழிவு வந்து வெட்டியிருப்போம். அந்த முன்குழிவு பகுதி வந்து இந்த பக்கம் இப்படி இருக்கும், சரிங்களா? முன்குழிவு இதுலேயே வந்து நமக்கு தெரிஞ்சிடும், முன்குழிவு வந்து முன்பக்கம் வெட்டியிருக்கமா வெட்டலையா அப்படிங்கிறது இதை பார்த்தாலே நமக்கு வந்து தெரிஞ்சிடும், சரிங்களா? இப்போது இது ரெண்டு ஈக்குவலாக இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க, சரிங்களா? எடுத்ததுக்கப்புறம் பெல்ட்டோட நீளம் எவ்வளவு அப்படின்னு பார்க்கணும். இந்த மாதிரி நீங்கள் பெல்ட் அளவு எடுக்கும்போது அக்யூரேட்டாக கரெக்டான பெல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும், சரிங்களா? இப்போது இந்த லாஸ்ட் இருக்கு இல்லைங்களா, இந்த எட்ஜு, இதில் இருந்து இது வரையும் இந்த அட்காட் வருது இல்லைங்களா, இந்த அட்காட் வரையும் 3.25 வருது. இதுக்கப்புறம் இந்த டேப்பை எடுத்து இந்த அட்காட்டில் வைக்கணும். 3.25 இருந்து அந்த விட்டதுலேருந்து இது வரையும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இந்த இது முடிகிற வரையும் பார்த்தீங்கன்னா 10.25 இருக்குது. இந்த 10.25 தான் பெல்ட்டோட நீளம், சரிங்களா? ஏன்னா இதில் இதுவரையும் அளவு எடுத்தோம் 3.25, இதுக்கப்புறம் இங்கேருந்து எடுத்தோம். ஏன்னா இது ரெண்டையும் நம்ம இப்படி பிடிச்சிருவோம் இல்லையா, அப்போ இந்த அளவு வந்து நமக்கு அது டாட்டில் போயிடும். ஸோ அதனால இந்த அளவு வந்து எடுக்காமல் 3.25 கப் இங்கேருந்து 3.25 வச்சு இதுக்கு இந்த பக்கம் இருந்து 3.25 இங்கே 10.25 வரையும் அளவு வந்து நான் எடுத்துக்கிட்டேன், சரிங்களா? இதுக்கப்புறம் பெல்ட்டோட உயரம் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த பக்கம் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த லைன் போட்டிருப்போம். இது வந்து இதோட ஃப்ரண்ட் இந்த இடத்துல முடியுது இல்லைங்களா, இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரையும் எவ்வளோ அளவு இருக்குதுன்னு எடுக்கணும். அதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு அட்காட்டும் ஈக்குவலாக இருக்கான்னு வந்து ஒருக்க செக் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் இப்போது இதில் இருந்து இந்த இடம் வரையும் கரெக்டாக 3.25 இருக்குது, சரிங்களா? 3.25 இன்ச் இருக்குது. இந்த 3.25 இன்ச்சோட ப்ளஸ் 1.5 இன்ச் வந்து நம்ம சேர்க்கணுங்க. 1.5 இன்ச் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பெல்ட் வந்து அடித்து திருப்பி பதிவு தையல் போட்டு திரும்ப இதில் ஜாயின் பண்ணி நம்ம வந்து அட்டாச் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதனால நீங்கள் வந்து 3.25 இன்ச் இருக்குது, நான் 1.5 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிட்டேன், சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த பக்கம் என்ன அளவு வைக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது டேப்பை வந்து இப்படி வச்சுக்கோங்க. இப்படி வைக்கும்போது இப்போ இந்த இடம் தான் இதுதான் அதிகமாக இருக்குதுன்னு வைங்களேன். இப்போ இந்த இடத்துக்கிட்ட இப்போ வைக்கும்போது அப்போது இதை விட இது பார்த்திங்கன்னா ஒரு 1/2 இன்ச் வந்து கம்மியாக வருது, சரிங்களா? 1/2 இன்ச், ஆமாம் 1/2 இன்ச் வந்து கம்மியாக வருது. ஸோ அதனால் இந்த இடத்துக்கு எவ்வளோ வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து 3.25 இருக்கா, இதை விட 1/2 இன்ச் கம்மியாக 2.25 இதுதான் இதோட அளவு, சரிங்களா? ஏன்னா இது இறக்கி வந்திருக்கு இல்லையா, இங்கே அதிகமாக இருக்கிறதுனால 3.25. இப்போது இதுக்கும் இப்படி வச்சு பார்த்தா ஈக்குவலாக இருந்தால் நீங்கள் ஈக்குவல் லென்த்து எடுக்கலாம். சப்போஸ் இது பெருசாகவும் இது சின்னதாகவும் இருந்துச்சுன்னா இப்போ ரெண்டும் இப்படி வைக்கும்போது இதுக்கு எவ்வளோ குறையா இருக்குது, 1/2 இன்ச் குறையா இருக்குது. அந்த 1/2 இன்ச்சை இதில் வந்து லெஸ் பண்ணி 2.25 வந்து நான் வைக்கிறேங்க. இந்த இடத்துல வந்து 2.25 வந்து கரெக்டான அளவு, இங்கே வந்து 3.25 வந்து கரெக்டான அளவு. இப்படி தான் வந்து பெல்ட் வந்து அளவு எடுக்கணும். இப்போ பெல்ட்டை எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா என்கிட்ட கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் வந்து கிளியர் பண்ணுறேன். ஆனால் இந்த இடம் வந்து இந்த ஒரு இடத்த மட்டும் நான் திரும்ப சொல்லிடுறேன், இதில் தான் உங்களுக்கு டவுட் வரும். இந்த இடம் வந்து ரெண்டு பக்கமும் ஈக்குவலாக இருந்துட்டா ப்ராப்ளம் இல்லைங்க. ஒரு நேரம் இந்த பக்கம் பெருசாக இருந்துச்சுன்னா இந்த பக்கம் குறைக்கணும், இந்த பக்கம் பெருசாக இருந்துச்சுன்னா இப்போ பாருங்களேன், இந்த பக்கம் தானே பெருசாக இருக்குது, அப்போ இந்த பக்கம் வந்து 1/2 இன்ச் குறையா இருக்குது. ஸோ அதனால் அந்த 1/2 இன்ச்சை வந்து நான் இதில் குறைச்சி வச்சுருக்கிறேன், சரிங்களா? இப்போது அதே அளவு 10.25 இருக்குது இல்லைங்களா, 10.25 அளவு வந்து 2 கிளாத் வச்சுக்கோங்க. நம்ம பேக் வெட்டின பீஸ்லேயே வந்து இது வந்து இருக்கும், அதாவது எக்ஸ்ட்ரா பீஸு, அதுலேயே எடுத்துக்கலாம். 10.25 இன்ச் வந்து ஹைட்டு, கரெக்டான ஹைட் எடுத்தாச்சு. 3.25 ப்ளஸ் 1.5 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா எடுக்கணும், சரிங்களா? அப்போது எவ்வளவு? 3.25 ப்ளஸ் 1.5 இன்ச் 4.25, 4.25, சரிங்களா? 4.25 தான்
இவங்களுக்கு கரெக்டான ஹைட்டு 4.25. இப்போ இங்கே 3.25 போது இங்கே 2.25 ப்ளஸ் இதில் 1.5 இன்ச்சு சேர்த்துருக்கோமா 4.25க்கு. அப்போ 4.25ஓட 1/2 இன்ச் கம்மியாக சேர்த்தோம்னா 4.25. அதான் இந்த பக்கம் வந்து வைக்கணும். உங்களுக்கு ஓகேவா? இப்போ எப்படி இதில் 1.5 இன்ச்சு சேர்க்குறோமோ அதே போல் இதில் 1.5 இன்ச்சு நம்ம சேர்க்கணும் இல்லைங்களா? அப்போ 4.25. ஓகே, 4.25. இது வந்து 4.25. ஓகேங்களா? இதில் சென்டரில் என்ன அளவு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட இதுக்கு 4.25 கம்மி. அந்த 4.25 விட 1 இன்ச் வந்து நம்ம கம்மியாக வந்து 3.25 வந்து வச்சுக்கிறேங்க. புரியுதுங்களா? எந்த அளவு வந்து கம்மியாக இருக்கோ அந்த அளவோட 1 இன்ச் லெஸ் பண்ணி நம்ம வந்து பெல்ட் வந்து எடுக்கணுங்க. ஓகே, அவ்வளோதான். பெல்ட் வந்து எடுத்தாச்சு. இப்போ இதை கட் பண்ணிவிட்டு இதில் வந்து முன்பக்கத்துக்கு எந்த சைடு வரும், முன்பக்கம் எது வரும், பின்பக்கம் எந்த அளவு வரும் அப்படின்னு நம்ம தெரியணும் இல்லைங்களா? அதுக்காக நான் வந்து ஒரு அட்காட் வந்து போட்டுக்கிறேன். ஒருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்குங்க. இப்போ ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் தான் பெருசாக வரும், அதாவது அந்த குக்கி மாட்டுற பக்கம் தான் பெருசாக வரும். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட் ஆம்ஹோல் சைடு வந்து பெரியதாக வந்து அட்காட் வருது. சரிங்களா? இந்த மாதிரி இப்படி அட்காட் பண்ணிட்டீங்கன்னா இந்த அட்காட் தான் வந்து ஃப்ரண்ட்டில் வரணும். அந்த மாதிரி நம்ம மைண்ட் பண்ணிக்கணும். இந்த இடத்துல இந்த அட்காட் வர்ற இடத்துல இந்த பெல்ட் வரணும். என்னடா இந்த பெல்ட் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து தான் நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். இப்போ இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரையும் ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த இடத்த டாட் பிடிச்சிருவோம் இல்லையா? இப்போ இந்த இடத்துல இருந்து இது வைக்கும்போது கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த பெல்ட் வந்து இந்த ப்ளவுஸோட பெர்ஃபெக்டாக முடியும். சரிங்களா? இப்படி தான் வந்து பெல்ட் வந்து கட் பண்ணணும். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க. தேங்க்யூ.